Hi friends, welcome back to Birlas Parvai. நம்ம காரில் ECU அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்குங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தெரியும். எப்படி தெரிய வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம காரில் இந்த மாதிரி ECU போயிருச்சு, ஒரு 50,000 ரூபா செலவு, 60,000 ரூபா செலவுன்னு சொல்லி நமக்கு பில்லு வரும்போது தான் திக்குன்னு நமக்கு ஒரு ஷாக் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ எதுக்காக அந்த ஒரு ECUங்கிற போர்டு இவ்வளோ காஸ்ட்லியாக வந்து ஏன் இருக்குது, அது என்ன ஒர்க் பண்ணுது நம்ம அந்த காரில், ரியலாகவே அது வந்து அவ்வளோ காஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குமா? அப்போ இந்த ECU ஸ்கேனிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்கேனிங்னா என்ன இப்படிங்கிற பல விஷயங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ECU அப்படிங்கிறது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்மளோட உடம்பு ஒன்று வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம உடம்புல வந்து ஹார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி. அதே மாதிரியே நம்ம காருக்கும் இன்ஜின் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்ட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். பட் அந்த ஹார்ட் வந்து நம்ம உடம்புல கூட அதுவாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு கட்டளை இருந்து ஒரு இடத்துலேருந்து வருது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு இடத்துலேருந்து வருது. அது ஆப்வியஸாக நமக்கு தெரியும் எங்கே அப்படின்னா நம்மளோட பிரெயின். அப்போ நம்மளோட பிரெயின்லேருந்து இதை இப்போ பண்ணு, கையை வந்து இப்போ தூக்கணும், நீ ஹார்ட் வந்து இவ்வளோ பம்ப் பண்ணணும், இப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து மேலேருந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரியே நம்மளோட இன்ஜினில், நம்ம காரில் இருக்கிற இன்ஜினை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த ECU அப்படிங்கிற ஒரு யூனிட் தான். சரியா? அப்போ நமக்கு எந்த அளவுக்கு பிரெயின் முக்கியமோ அதே மாதிரி காருக்கு இந்த ECU அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. அப்போ இந்த இன்ஜின் வந்து என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகணும், எப்போ வந்து அதிகமாக வந்து ஃபியூலை உள்ளே கொண்டு போகணும், நம்ம காரில் இருக்கிற சென்சார்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, அதோட ஒர்க் வந்து அது பண்ணுதா அப்படிங்கிற கம்ப்ளீட் சூப்பர்விஷன் மானிட்டர் வந்து எது பண்ணுது அப்படின்னா இந்த ECU அப்படிங்கிற ஒரு போர்டு தான் வந்து உங்களுக்கு பண்ணுது. ஸோ என்கிட்ட வந்து இப்போ ஒரு ECU போர்டு இருக்குது ஆக்சுவலி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரோட இது கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு i20 காரோட ஒரு ECU யூனிட்டு. அப்போ நம்மளோட காரில் இந்த ECU அப்படிங்கிற ஒரு செட்டப் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கனெக்டர் மாதிரி உங்களுக்கு இருக்குது. ரைட்? இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு போர்டு தான் உங்களுக்கு இருக்கும். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு PCB போர்டு வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ இதில் வந்து நிறையா சிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. அப்படின்னா இந்த போர்டு தான் வந்து அவ்வளோ காஸ்ட் இருக்கிறது வந்து இந்த போர்டு தான் சொல்கிறாங்க. ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபாலாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ டோட்டலாக இந்த யூனிட்டை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவ்வளோ காஸ்ட் வந்து வருது. அப்போ இந்த போர்டு வந்து எதனால் வந்து ஃபெயிலியர் ஆகுது, இந்த ஸ்கேனிங் அப்படின்னா என்ன, இது எப்படி வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணுறது, நம்ம இன்ஜினில் வந்து ஏதாவது நமக்கு ஒரு செக் லைட் வரும், ஏதாவது வார்னிங் லைட் வரும் அப்படின்னா அது எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி நம்மளே வந்து அதை பற்றி நம்ம பேசுகிறத விட இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஒரு டெக்னீஷியன் வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்கார். இந்த ECU ஸ்கேனிங் அப்படிங்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு, சோலோவாக கார்ஸ் ஒன்லி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேமில் த்ரூ அவுட் சென்னை டோர் ஸ்டெப்பாகவே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தேடி பிடிச்சோம் அவரை. மிஸ்டர் செல்வா வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. மிஸ்டர் செல்வா கூட தான் இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டெக்னிக்கலாக இந்த ECU பற்றி பல விஷயங்களை வந்து நம்ம பேச போகிறோம். ஹாய் செல்வா ப்ரோ. ஹாய் செல்வா, நீங்கள் இந்த ECU ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க. ஓகே, இப்போ இந்த ECU அப்படிங்கிறது மெயினாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கிறது என்ன அப்படின்னா, காரை சர்வீஸ் விடும்போது சர்வீஸ் சென்டரில் என்ன சொல்கிறாங்க, ECU போர்டு போயிடுச்சு, ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா அப்படி சொல்கிறாங்க. அப்போ ரியலாகவே அந்த ECU போர்டு வந்து அவ்வளோ காஸ்ட் இருக்குமா, அது எதனால் அவ்வளோ காஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆக்சுவலாக ECM போர்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட் ஆர் இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல், ECM இல்லை ECU தான் சொல்லுவோம். இப்போ இதோட காஸ்ட் வந்து ஏன் இவ்வளோ இருக்குன்னா, அது ஒரு மேனுஃபேக்சரர் கோட் பண்ணுற ப்ரைஸ் தான் அது. இப்போ ஹுண்டாயில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 50,000 45,000 அந்த மாதிரி 60,000 அந்த மாதிரிலாம் ரேட் இருக்கும். அதே வந்து மாருதியில் பார்த்தீங்கன்னா 15,000 20,000 அந்த ரேஞ்சிலையுமே கிடைக்கும். அது ஒரு பிராண்டோட இது தான் அது. அது ஏன் அவ்வளோ ரேட் இருக்குன்னா, அதில் தான் ஃபுல் ப்ரோக்ராமிங், அவங்களோட கம்பெனியோட ஃபுல் R&D மெயினாக அதில் தான் இருக்குது. ஏன்னா அதில் தான் ஃபுல்லாகவே ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, இது எல்லாமே அதில் தான் இருக்குன்றனால
அவங்களோட அதுதான் பிரெயின்ன்றனால அதில் அவ்வளோ காஸ்ட் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ ரியலாகவே வந்து அந்த 60K 50Kங்கிறதெல்லாம் அது கம்பெனியோட ரேட்டே அதுதான். ஆமாம், கம்பெனியில் அது அந்த ரேட் தான் வரும். நம்ம ஒருவேளை ECM ப்ராப்ளம்னா நம்ம வெளியில் வேணால் நம்ம யூஸ்டு போர்டு ட்ரை பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு 30 to 50% ஆஃப் த காஸ்ட் தான் வரும். அதுவும் வந்து ட்ரஸ்டபுளான போர்டு தான், ப்ராப்ளம் வராது. அது ப்ராப்ளம் வராது. ஸோ அப்படி நம்ம யூஸ்டு போர்டு யூஸ் பண்ணும்போது நம்ம டிரைவிங்கில் இருக்கும்போதே திடீர்னு ஏதாவது ஷட் டவுன் ஆகிறக்கோ இல்லை பிரேக் டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்லை, யூஸ்டு போர்டு புது போர்டு ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே கண்டிஷனாக இருக்க போர்டு தான். அதனால் ரெண்டு போர்டுமே ப்ராப்ளம் வரதுக்கான சான்ஸ் இல்லை. சரி, ஓகே. இப்போ இந்த போர்டு வந்து போயிருச்சு, ஐ மீன் இந்த ECU போர்டுங்கிறது ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படிங்கிறத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? ECM போர்டு ப்ராப்ளம்ன்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகாது. ஓகே. இல்லைனா இப்போ ஒரு வண்டியில் அது ஒரு மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம ஸ்கேனிங் பண்ண வந்துட்டோம்னா நம்ம ஸ்கேன் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிளியராகவே தெரிஞ்சிடும் ECM போர்டு கன்ஃபார்மாக ப்ராப்ளம்னு. ஆனால் ஒரு கஸ்டமராக அதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து ஒரு வண்டியில் ஒரு வெஹிக்கிளில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த I10ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த செக் லைட், இந்த இன்ஜின் செக் லைட் எரியுது. இப்போ ECM ப்ராப்ளம்னா இந்த செக் லைட் எரியாது. அதே மாதிரி இங்கே ஒரு கீ சிம்பிள் உங்களுக்கு வரும். இப்போ அந்த சிம்பிள் வந்து எரியல, ஏன்னா ECM நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுருக்கோம். அதனால இந்த கீ சிம்பிள் எரியல. ஆக்சுவலாக இந்த கீ சிம்பிளும் செக் லைட்டும் நம்ம கீ ஆன் பண்ண உடனே, இக்னிஷன் ஆன் பண்ண உடனே ரெண்டுமே பக்காவாக எரிஞ்சதுன்னா இதில் வந்து ECM நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஆனால் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் த செக் தான். செகண்ட் லெவல், தேர்ட் லெவலுக்கு வந்து நம்ம வந்து அப்பயும் ECM கம்ப்ளைண்ட் இருக்கலாம். ஓகே, இருக்கு. ஓகே. இப்போ வந்து நம்ம கழட்டி விட்டுருக்கோம். நீங்கள் என்ன ஆகுது, நீங்கள் ஆன் பண்ணி காமிங்க. இப்போ வந்து கிளஸ்டர் வந்து இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ண உடனே இப்போ இங்கே வந்து கீ லைட் ஆக்சுவலாக வரணும், கீ லைட் ஆக்சுவலாக வரல. இப்போ வந்து செக் லைட் தானா வருது. இந்த வெஹிக்கிள்ல இப்படி வருது. செக் லைட்ங்கறது எதை சொல்றீங்க? இன்ஜின் செக் லைட். இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல, அதான் இன்ஜின் செக் லைட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான சிம்பிள். இந்த சிம்பிள் வந்து நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா எரியக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி அது அந்த லைட் வந்து இருந்துச்சுன்னா அது வண்டியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு ECM வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. அது என்னன்றதை நம்ம வந்து OBD டூல் மூலிமா நம்ம டயக்னோஸ் பண்ணி நம்ம என்னன்னு பார்த்துட்டு அதை சால்வ் பண்ணுற மாதிரி. இன்ஜின் ஸ்டார்ட் ஆனே அது ஆஃப் ஆயிரணும். அது வந்து ரொம்ப மேண்டேட்டரி. அந்த லைட் அப்புறம் ஆக்சுவலாக ABS லைட், அந்த EPS லைட், இது எல்லா டேஷ்போர்ட் வார்னிங் லைட்ஸுமே இன்ஜின் ஸ்டார்ட் ஆனால் எரியக்கூடாது. ஓகே. அது வந்து ரொம்ப மேண்டேட்டரி. இது நிறைய பேர் தெரியறதில்ல, அது மட்டும் கொஞ்சம். ஓகே. இப்போ நம்ம வந்து எடுத்து விட்டுருக்கோம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, என்ன அது பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிராங்க் ஆகிற சவுண்டு சுத்தமாக இல்லை பாருங்க. ஓகே. ஸோ நீங்கள் கீ போடுறீங்க, ஆனாலுமே வந்து நமக்கு அங்கே எதுவுமே ஆகல. சில வெஹிக்கிள் என்ன ஆகும்னா கிராங்க் ஆகும், ஆனால் ஸ்டார்ட் ஆகாது. ஓகே. இது வந்து ஒரு வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். அது நம்ம கன்ஃபார்மாக ஐடென்டிஃபை பண்ணோம்னா நம்ம ஒரு ஸ்கேன் டூல் கனெக்ட் பண்ணும்போது தெரிஞ்சிடும், இல்லைனா ECM எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சிடும். சரி, இப்போ நீங்கள் நமக்கு வந்து இப்போ ஒர்க் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு யூஸராக நான் என்ன பண்ணணும்? ஸோ டேரெக்டாக சர்வீஸ் சென்டருக்கு அப்ரோச் பண்ணி ஸ்டார்ட் ஆகலை அப்படி சொல்லணுமா, இல்லை நம்மளே வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதாவது சர்வீஸ் சென்டருக்கு முன்னாடியே வந்து இப்போ இதை வந்து நான் இந்த ECU தான் போயிருச்சு அப்படிங்கிறத நம்ம ஏதாவது ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியுமா? இல்லை, இப்போ நீங்கள் அது வந்து உங்களால் அதை வந்து பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது 2-3 விசிபிலிட்டி ஆப்ஷன் தான். அந்த செக் லைட் எரியுதா, கீ லைட் எரியுதான்றது அது ஒரு வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நீங்கள் அது இப்போ சப்போஸ் எங்களுக்கு இப்போ நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்குறீங்கன்னா நாங்கள் வந்து டயக்னோஸ் பண்ண வந்து வருவோம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேட்டுருவோம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு. இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வெஹிக்கிளுக்குனா இது என்ன இருக்குன்னு கேட்டுட்டு உங்களுக்கு அப்பயே நாங்கள் என்னன்னு சொல்லிடுவோம். சப்போஸ் சில வெஹிக்கிளுக்கு அதை பார்க்க முடியல, நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா என்னன்றது நம்ம நெக்ஸ்ட் சர்வீஸ் பண்ணலாமா இல்லை சேஞ்ச் பண்ணலாமான்றது நம்ம நெக்ஸ்ட் டிசிஷனில் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ எனக்கு இன்ஜின் எனக்கு இன்ஜின்லாம் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் இன்ஜின் செக் லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கு. ஓகே, அப்படின்னா என்ன ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு? ஓகே, இப்போ இன்ஜின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஜின் ரன்னிங் கண்டிஷனில் செக் லைட் வந்து வருது அப்படின்னா இது வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. இது வந்து அது வந்து இன்ஜினில் ப்ராப்ளம்னு சொல்லி ECM வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த ஃபால்ட்டை வச்சிருக்கு. அது என்ன ப்ராப்ளம்ன்றது நம்ம வந்து ஸ்கேன் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். OBD டூல் கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணும்போது நம்ம அதை பார்க்க முடியும் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது. ஓகே. இப்போ இந்த ECU இது என்ன மாதிரி ரீசன்னால இது ஃபெயிலியர் ஆகும்? ECM ஃபெயிலியர் வந்து ஆக்சுவலாக வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. சில ரீசன்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னுமே தெரியறதில்ல. அது மெயின் ரீசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேனட் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாகவே இன்ஜின் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிடுறாங்க. அந்த ப்ரெஷர் வந்து சம்டைம்ஸ் ECM உள்ள அதோட சீலண்ட் தாங்காது, உள்ளே வாட்டர் போயிடும். அதனால தான் இப்போ அது வந்து ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது சில வெஹிக்கிள் வந்து இப்போ பேட்டரி வந்து இப்போ ஹுண்டாயிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பேட்டரி வந்து உங்களுக்கு வீக்காக இருந்துச்சுன்னா அது வந்து சம்டைம்ஸ் அதனாலவும் இதில் ரொம்ப ECM வந்து ஹுண்டாயில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் வருது. அது இல்லாமல் மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. இப்போ சம்டைம்ஸ் வந்து ECM வந்து ஹெவியான ஷார்ட் ஆகிறது, ஹெவியான ஷார்ட் உங்களுக்கு ஆகும்போது சம்டைம்ஸ் வந்து ஃபீஸ்க்கு முன்னாடி சம்டைம் ECM ப்ராப்ளத்துக்கான சான்சஸும் இருக்குது. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால ECM ரொம்ப கம்ப்ளைண்ட் வருது. ஓகே, ஃபைன். மெயினாக எந்த மாதிரி பிராண்ட் காரில் அதிகமாக ECM கம்ப்ளைண்ட் வருது? ECM அதிகமாக கம்ப்ளைண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் தான். ஹுண்டாய் i10 i20 வேணால ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 சொல்லலாம், இல்லை 8 to 13 14 சொல்லலாம், சம்திங் அந்த ரேஞ்சில் தான்
அதிகமான ECM கம்ப்ளைண்ட்டு வருது ஹுண்டாயில் மட்டும்தான் வருது. மாருதியிலலாம் ஓகே இல்லை, ஹுண்டாயில் மட்டும்தான் அதிகமாகவே வருது. 80% கூட சொல்லலாம். அதுதான் அதிகமாக வருது. ஓகே. அதே மாதிரி காஸ்டிங்குமே வந்து நமக்கு ஹுண்டாயில் தான். ஆமாம், ஹுண்டாயில் அதிகமாக இருக்குது. காஸ்டிங்கும் அதிகமாக கோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ப்ராப்ளமும் வருது. அது ஓகே. இப்போ நீங்கள் அதை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த பர்டிகுலர் அந்த போர்டில் ஏதோ சிப்பு போயிருக்குன்னா அதை மட்டும் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம். அது ரிலேபிளாக இருக்குமா அப்படி பண்ணால்? அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ நம்ம அது ஒருவேளை பவர் ஐசி போயிருக்கு அப்படின்னா நம்ம அதை பவர் ஐசி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து இன்ஜெக்டர் ஐசி மட்டும் போயிருக்கும். அப்போ இன்ஜெக்டர் உங்களுக்கு மிஸ்ஃபயரிங் ஆகும், சம்திங் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ECM ப்ராப்ளம்னே உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக அதுதான் அதில் வருது. பவர் ஐசி போயிடுச்சுன்னா உங்களுக்கு க்ளீனாகவே தெரிஞ்சிடும். ECM கம்ப்ளைண்ட் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து மிஸ்ஸிங் இன்ஜெக்டர் மிஸ்ஃபயரிங் ஆகும். அந்த டைமில் இன்ஜெக்டர் ஐசி கம்ப்ளைண்ட் இருக்கும். அப்போ நம்ம அதை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த தனித்தனி ஐசியை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் எங்களுக்காக அந்த ஸ்கேனிங் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பண்ணி காமிக்க முடியுமா? அது சார் பண்ணலாம். ஆக்சுவலாக இதுதான் OBD டூல். இது ரெண்டும் ஆக்சுவலாக ஒயர்லெஸில் இன்டெகிரேட் ஆகிருக்கும். இப்போ இதுதான் வந்து OBD கனெக்டர் 16 பின் ஸ்டாண்டர்டான OBD. ஆக்சுவலாக வந்து ஒரு 1996 இது OBD 2 வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா வெஹிக்கிள்லையுமே ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டாங்க. எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி கனெக்டர் இருக்கணுன்றதுக்காக. இப்போ இது வந்து இதே மாதிரி 16 பின் கனெக்டர் வந்து நம்ம காரு கீழே டேஷ்போர்ட் கீழே இருக்கும். நம்ம அதில் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து OBD 2ல் வந்து OBD போர்ட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ இது என்னென்னா ECM-ஓட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். அது ரீட் பண்ணி வச்சிருக்க ஃபால்ட் எல்லாமே நம்ம வந்து ரீட் பண்ண போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக யூரோப்பியன் வெஹிக்கிள்ஸ் அண்டு ஏஷியன் வெஹிக்கிள், சைனீஸ் வெஹிக்கிள், இந்த மாதிரி ஒரு ஏரியாவோட ரீஜியனோட வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம வந்து ஏஷியனில் ஹுண்டாயில் போகிறோம். இது வந்து i10 2010 மாடல். இது சேஸ் நம்பர். நம்ம மாடல் செலக்ட் பண்ணி உள்ளே போகிறோம். இது வந்து ஃபுல் ஹெல்த் ரிப்போர்ட். இந்த வெஹிக்கிளோட எல்லா மாடியூலையுமே ஃபுல்லாகவே நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேன் பண்ணி என்ன வண்டியில் வெஹிக்கிளில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது எல்லா மாடியூலுமே வெஹிக்கிளில் ஸ்கேன் ஆகிடுச்சு. இந்த வெஹிக்கிளில் இருக்க என்னென்ன மாடியூல் இருக்கோ எல்லாமே ஸ்கேன் ஆகிடுச்சு. இதில் மெயினாக ECM மாடியூல் இருக்குது, EPS எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் இருக்குது, இம்மோபிலைசர் இருக்குது. இந்த எல்லா மாடலுமே இப்போ இருக்குது. ஓகே. இதில் மெயின் இப்போ நம்ம ECM இப்போ வேறு கார்லனா இன்னும் அதிகமான மாடல் இருந்தால் அதிகமாக காமிக்கும். இப்போ வந்து இந்த வெஹிக்கிளில் இப்போ ஒரு 6 மாடல் இருக்குன்னா இப்போ லக்ஸரி வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா 20, 30, 50 மாடல்ஸ் கூட இருக்குது. அது ஒரு உதாரணத்துக்கு இதில் இல்லாத ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இப்போ இதில் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டோருக்குனே ஒரு மாடியூல் வரும். ஓகே. இப்போ டோருக்கு ஒரு மாடியூல் வரும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்துக்கு ஒரு மாடியூல் வரும். ஒருத்துக்கும் இப்போ எல்லாமே இப்போ ECM-ல இருக்கிறத பிரித்து தனித்தனியாக செப்பரேட் மாடியூலாக ரெயின் சென்சிங் வைப்பர் இருக்குன்னா அதுக்கு ஒரு மாடியூல் இருக்கும். ஒன்னொன்றுத்துக்கும் தனித்தனியாக மாடியூல் கொடுத்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தனித்தனியாக கொடுத்துருவாங்க. ஓகே. அது வந்து இன்னும் கொஞ்சம் லக்ஸரி வெஹிக்கிளில் போகும்போது எல்லாமே உங்களுக்கு தனித்தனி மாடலாக கிடைக்கும். ஓகே. இப்போது நம்ம ECM-ல போய் பார்க்கலாம். இதில் ஆக்சுவலாக எந்த ஃபால்ட்டுமே இல்லை. எல்லாமே ஃபால்ட் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து வெஹிக்கிள் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா அது ஆன் ஆஃப் ஸ்டேஜில் மாறிட்டு இருக்குது. இப்போ கிராங்கிங் ஆனில் இருக்குது. இன்ஜின் லோடு வந்து இவ்வளோ இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிலிண்டர் 1ஓட இன்ஜெக்டரை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஒரு சிலிண்டர் மட்டும் எடுத்து விட்டுருக்கீங்க. ஆமாம், நமக்கு நல்லாவே வைப்ரேஷன் தெரியுது. அந்த மிஸ்ஃபயரிங் ஒரு இல்லாதனால மிஸ்ஃபயரிங் தெரியுது. இப்போ ஒரு ரேட் பைட் ஆனால் இந்த ஸ்டேட்டில் தான் இருக்குன்ற மாதிரி நம்ம வந்து அசம்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ட் கோடை நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம எடுத்ததுக்கப்புறமா இன்ஜெக்டர் சர்க்கியூட் ஓப்பன் சிலிண்டர் 1. இப்போ சிலிண்டர் 1ஓட இன்ஜெக்டர் வந்து ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்குது. ஓகே. இதில் நம்ம என்ன தெரியுதுன்னா ஓப்பன் சர்க்கியூட்னா என்ன, ஒயர் வந்து கட்டாக இருக்கலாம், அதுவும் ஓப்பன் சர்க்கியூட் தான். கேபிள் நம்ம ரிமூவ் பண்ணாலும் ஓப்பன் சர்க்கியூட் தான். ஓகே. இப்போ இன்ஜெக்டர் 1 வந்து ஓப்பனில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்ஜெக்டர் 1ஓட ட்ரேஸ் பண்ணி அது என்னன்றதை பார்த்துட்டு அது ஓரளவு ரேட் பைட்டாக இருந்தால் அதை நம்ம ஜாயின் பண்ணலாம். இல்லை கனெக்டர் என்னன்றதை சரி பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபால்ட்டை கிளியர் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம வந்து திரும்பி இனிஷியல் ஸ்டேஜுக்கு வண்டி வந்துடும். இப்போ இதை மாதிரி எந்தெந்த ப்ராப்ளம் இருக்குன்றது நம்மளுக்கு வந்து இப்போ இன்ஜெக்டர் 1ன்னு நம்மளுக்கு வந்து இப்போ தெரியுது. நம்ம அந்த ப்ராப்ளம் ஈஸியாக நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும். இப்போ இப்போ வந்து இப்போ உங்களுக்கு இதே கண்டிஷனில் நீங்கள் மெக்கானிக் பார்க்குறாரு, இந்த ஃபால்ட்டாக அவர் பார்க்கல, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அப்போது என்ன ப்ராப்ளம்னு தெரியாமல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி அதை வந்து இன்னும் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் நிறைய இருக்கே தவிர அது சால்வ் பண்ணலாம். ஆனால் சம்டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். அதனால் கரெக்டாக என்ன ப்ராப்ளம்ன்றதை பின் பாயிண்ட் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா அதை நம்ம டயக்னோஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது டைம் சேவிங்கும் இருக்குது, காஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு அதில் இருக்குது, பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு. அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு ஒரு ப்ராப்ளம் சர்வீஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் எக்யூப்டாக வந்து அதுக்கப்புறம் சர்வீஸ் சென்டர் போய் அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு இதுதான் ப்ராப்ளம். இப்போ வந்து மிஸ்ஃபயரிங் இது ஆகுது. இப்போ வந்து எது வேணால் கம்பெனியில் சொல்ல முடியும், யார் வேணால். இப்போ வந்து இன்ஜினே வந்து இப்போது அந்த சிலிண்டரே சரியாக இல்லை, அந்த சிலிண்டர் ஒர்க் ஆகலை, எது வேணாலும் சொல்லலாம். நம்மளுக்கு வந்து பெரிய ப்ராப்ளமுக்கு கூட அவங்க சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்ஜின் வந்து ரீபோர் பண்ணுற மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். அப்போது இது இன்ஜெக்டர் நம்மளுக்கு சிம்பிளாக நம்மளுக்கு தெரியும் இந்த ப்ராப்ளம் தானே, நம்ம டயக்னோஸ் பண்ணுறது மூலிமா அது சிம்பிளாகவே நம்ம பாயிண்ட் பண்ணி இதுதான் ப்ராப்ளம்னு அவங்க சொல்லிடலாம், அவங்க அதை சால்வ் பண்ணிடலாம்.
நம்மளுக்கு காஸ்ட்டுமே வந்து சேவிங் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ECU, அதாவது ECUன்னு சொல்லலாம், இல்லை ECM அப்படின்னு சொல்லலாம், அதாவது இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை அப்படின்னா எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ECM அப்படின்னு என்ன ப்ரோ? ECM கண்ட்ரோல் மாடியூல். இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது இது எதனால் வந்து நமக்கு இந்த ப்ராப்ளம் வருது, இது எப்படி வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறது, எதனால் நமக்கு இவ்வளோ காஸ்ட் வருது, அந்த காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், இன்ஜினில் என்ன பிரச்சனை இருந்தால் எப்படி அதை ஸ்கேன் பண்ணுறாங்க, இப்படிங்கிற பல டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மிஸ்டர் செல்வா ப்ரோவோட காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கே கீழேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ அவர் வந்து டோர் ஸ்டெப்பில் வந்து நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாரு. பட் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் அபூர்வம். ஏன் அப்படின்னா வண்டி வந்து நமக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு வீட்டில் அப்படின்னா இதை நம்ம செக் பண்ணால் என்ன பண்ணோம், ஒன்று டோ பண்ணி வந்து எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி நமக்கு டோர் ஸ்டெப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து செல்வா கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி செல்வா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.